இன்னைக்கு நாம 65 ரூபாய் பிரியாணி வெர்சஸ் 1200 ரூபாய் பிரியாணியை தான் இன்னைக்கு எது பெஸ்ட்னு பார்க்க போறோம். என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 65 ரூபாய் பிரியாணி. அதாவது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி சீப்பஸ்ட் பிரியாணி இன் துபாய். நீங்கள் வந்து நினைக்கலாம் என்னடா 65 ரூபானா அவ்வளோ சீப்பான்னு. எங்கள் ஊர் ரோட்டு கடைக்கெல்லாம் 40 ரூபாய் 50 ரூபாய்க்கே பிரியாணி கிடைக்குதுன்னு. பட் அப்படி இல்லை, இது வந்து துபாயில் வந்து 65 ரூபானா ஒன்றுமே இல்லை. இங்கே ஒரு டீயே பார்த்தீங்கன்னா 45 ரூபாய் 50 ரூபாய் வரும். அதில் ஒரு பிரியாணியை ஒரு சிக்கன் பீஸோட, அது ஒரு சிக்கன் ஃப்ரை பிரியாணி 65 ரூபாய். ஏன் தெரியுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். நான் வந்து ஹையஸ்டா உள்ளது எடுத்திருக்கேன், அவங்க வந்து லோவஸ்டா உள்ளது எடுத்திருக்காங்க. இது கூட என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பப்பட் கிடைக்குது, ஒரு பிக்கிள் இருக்கு, ஒரு ரைத்தா பிளஸ் ஒரு சின்ன சட்னி கொடுத்துருக்காங்க. இது வந்து பிரியாணி. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இதெல்லாம் என்ன எங்களுக்கு பாருங்க, அப்படியே ஒரு ஏர் சீல்டு கண்டெய்னர்ல அப்படியே நாங்க வேலைக்கெல்லாம் போகும்போது கையில ஹேண்டியா கொண்டு போயிடுவோம். கையில கொண்டு போற மாதிரி அந்த அளவுக்கு பக்கவா கொடுத்துருக்காங்க. அது கூடவே பாருங்க ஒரு வாட்டர் பாட்டில். 65 ரூபாய் பிரியாணில கூட ஒரு வாட்டர் பாட்டில். எங்கேயாவது நம்ப முடியுதா? பாட்டில் இல்ல, வாட்டர். சரி அதை விடுங்க. அது கூட ஒரு சாக்லேட் கொடுத்திருக்காங்க. ஏதோ பிரீமியம் சாக்லேட் மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. ஒரு சாக்லேட் கொடுத்திருக்காங்க. பிரீமியமா சாக்லேட் கொடுத்திருக்காங்க. பப்பட விட பப்பட யாரு சாப்பிடுவா? நாங்க வந்து சாக்லேட் என்ன நல்ல ஸ்பைசியா ஒரு பிரியாணியை போட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டு அப்படியே நாங்க வந்து எங்களோட ஸ்பைசியை வந்து தாத்துக்குவோம். நாங்க எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிடுவோம். எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிடுங்க காசு கொடுத்து. ஆல்ரெடி 1200 ரூபாய் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேண்டி கூட வாங்கணுமா? என்ன நீங்க ஒரு ஃபோர்க்கு கூட இல்ல? ஃபோர்க் வந்து இன்னைக்கு ஒரு ஃபோர்க்கோ ஒரு ஸ்பூனோ அட்லி என்னய்யா 1200 ரூபாய் பிரியாணி? எனக்கு அந்த கடையை பார்க்கணுமே. எந்த கடையில போய் வாங்கிட்டு வந்த நீ? ஹலோ சார், எல்லாம் இருக்கட்டும், கை இருக்கும்போது எதுக்கு ஃபோர்க்கு? பாத்தீங்களா, ஒரு ஸ்பூன் இல்ல எடுத்து வைக்கிறதுக்கு. அட்லீஸ்ட் ஒரு ரைத்தா எடுக்கிறது கூட ஒரு ஸ்பூன் கொடுக்கல. என்னன்னே தெரியல. பிக்கிள் எடுக்கிறதுக்கு ஸ்பூன் இல்ல. எல்லாம் கையை போட்டு அப்பி சாப்பிடுங்கன்னு கொடுத்துட்டாங்க. அதேதான் எங்க ஆளுங்க 65 ரூபாய்க்கே முடிச்சு விட்டாங்க. 65 ரூபாய் பிரியாணி டேஸ்டா இருக்கா இல்ல 1200 ரூபாய் பிரியாணி டேஸ்டா இருக்கா அப்படிங்கறத இந்த வீடியோல பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. எனக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிக்கன் பீஸ் தான் இருக்குது. ஒரு சிக்கன் பீஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு பாத்தீங்கன்னா மலைச்சாரல் மாதிரி அப்படியே அந்த ஆனியனை வந்து நெய்யில வறுத்து அப்படியே கார்னிஷிங் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிளேட்ல கொட்டும் போது அப்படியே அருவி மாதிரி இருக்குதுங்க. ஒரு என்னடா பீஸ் ஒண்ணுமே இல்லையே. பீஸ் எங்க காணோம்? பீஸ் இது என்ன பீஸ்? இவ்வளவுனா இருக்கா? எனக்கு பாரு, அங்க பாரு, ராஜா மாதிரி அங்க கிடக்குறாரு ஒரு சிக்கன் ஃப்ரை. ராஜா மாதிரி ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். எனக்கு இங்க பாரு பக்கெட் ஃபுல்லா பீஸ் தான். இங்க எல்லாம் இருக்கு. காஸ்ட்லியான பிரியாணி விடுங்க, நம்ம பிரியாணியை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சிக்கன் 65 அதுவே திறக்கும் போதே சிக்கன் 65 அழகா வந்து விழுந்துச்சுது. அது பார்த்தீங்கன்னா கூட வந்து பிரியாணி மாதிரி இருக்கு, ஒரு குஷ்கா மாதிரியும் இருக்கு. அந்த அளவுக்கு கிரேவி டைப்லாம் எதிர்பார்க்க கூடாது. பட் இருந்தாலுமே பாஸ்மதி ரைஸ்ல அழகாவே பண்ணியிருக்காங்க. செமையா இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கு. அந்த அளவு நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மசாலாலாம் போட்டிருக்காங்க. அதனால நாங்கள் எங்கள் பிரியாணியை அடித்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுது. டேஸ்டிங் டைம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்குது. ரைஸ் செமையாக இருக்குது. பீஸ் ஃப்ரை பண்ணுற நேரம் பீஸ் நினச்சதை விட அழகாக இருக்குது. நான் என்ன 65 ரூபானா என்ன வைக்க போறாங்கன்னு நினைச்சேன். பாருங்க செமையா இருக்குது பீஸ். ஆனா 1200 ரூபாய் பிரியாணி தான். சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். அதை அடிச்சுக்க முடியாது. அவ்வளோ ஜூஸி, அவ்வளோ டேஸ்டா, ஃப்ளேவர், அந்த அரோமா எல்லாம் சேர்த்து அப்படியே சாப்பிடும்போது செம்மையா இருக்கு. செம. எங்களுக்கு வந்து புதினா அந்த மாதிரி நிறைய கொஞ்சம் லவ் வருதா? ஆமா, மசாலா ஊரில் சாப்பிட்ற பிரியாணி மாதிரி. அது கூட கொஞ்சம் தொட்டுக்க கொஞ்சம் கிரேவி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த சாக்லேட்டை வந்து வேணா ஒதுக்கிட்டு கொஞ்சம் கிரேவி கொடுத்துருந்தா அப்படியே போட்டு குழப்பி அடிச்சிருக்கலாம். இல்லை நம்மளோட கத்திரிக்காய் கூட்டு இருக்குல்ல, அந்த கூட்டு வச்சுருந்தா கூட செமையாக இருந்திருக்கும். அதை நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. சரி, எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குதே, விற்கிற மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு குடிப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் தண்ணி ஜூஸ் எதுனாலும் குடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அவங்க வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 1200 ரூபாய் கொடுத்து அடுத்து வாங்குவீங்களா ஜூஸ்? நிறைய போடுறான்டா. இல்லை அதுக்கெல்லாம் நாங்கள் இதில் என்னென்னா ஒரு லெமனை போட்டு ஒரு சால்ட்டை போட்டு எங்கள் பாட்டுக்கு ஒரு லெமன் ஜூஸ் பண்ணிவிட்டு அப்படியே குடிச்சிட்டு வாயில் ஊற்றிட்டு போயிடுவோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் முடிஞ்சு அங்கேருந்து எடுத்து அப்படியே குடிப்போம். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. ஷேரிங் இஸ் கேரிங், ரைட்? இப்போ ஷேரிங் டைம்.
மாத்திடலாமா? பட் என்ன இருந்தாலும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். 1200 ரூபாய் பிரியாணி பாத்தீங்கன்னா ஒரு 2 ஆள் சாப்பிடுற மாதிரி இருக்குது. ஒரு 2 பேர் தாராளமா சாப்பிடலாம். அந்த அளவுக்கு குவாண்டிட்டி இருக்குது. பட் இது பாத்தீங்கன்னா 3 திரம்ஸ் பிரியாணி, அதாவது 65 ரூபாய் பிரியாணி பாத்தீங்கன்னா ஒரு ஆள் தான் சாப்பிட முடியல. நல்லா ஹெவியா சாப்பிட்ற ஆள் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் தான் சாப்பிட முடியும். மண்ண ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு கொஞ்சம் வேணா கொடுக்குற மாதிரி இருக்கும். பீஸ் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு. பட் 65 ரூபாய்க்கு அவ்வளவு கிடைக்கிறதே பெரிய விஷயம் இந்த துபாயில. ரைஸே வந்து இங்க ரொம்ப அதிகம். பட் அவங்க வந்து ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் மூலமா தான் இது இந்த அளவுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா வந்து இல்லைன்னா வந்து கண்டிப்பா கொடுக்க முடியாதுல்ல. இங்க இருக்கிற லிவிங் எக்ஸ்பென்ஸ், லேபர் காஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் எடுக்கணும். எல்லாமே பார்த்தா கண்டிப்பா 3 திரம்ஸ் கண்டிப்பா கொடுக்க முடியாது. பட் அது அவங்க பண்றாங்கன்னா பெரிய விஷயம் தான். கொஞ்சம் இந்த பாவப்பட்ட மக்கள், டெய்லி லேபர்ஸ், கொஞ்சம் கம்மியான சம்பளத்துல இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுட் ஏடிஎம் பேரு கேட்டு வச்சுக்கோங்க. எப்பமாவது அந்த பக்கம் போனீங்கன்னா இப்போ வந்து எவ்வளவுதான் ஃபுட்ல சண்டை போட்டாலுமே லாஸ்ட் அது வயிறு நிறையிற மாதிரி இருந்தாலே போதும். ஸோ இது வந்து அவங்க பண்றது வந்து பெரிய விஷயம். அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணிக்கோ. Big salute to them. Actually இந்த ஃபுட் ஏடிஎமோட ஸ்பெஷல் என்னன்னா அவங்க வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அடிச்சிருக்காங்க for serving 50,000 food in 7 hoursல. just 8 hoursல. just 8 hoursல வந்து 8 hoursல 50,000 plus ஃபுட் வந்து அவங்க டெலிவர் பண்ணிருக்காங்க. டெலிவர் பண்ணி கின்னஸ் ரெக்கார்ட் அடிச்சிருக்காங்க. ஆமா, அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்ல, சோ இவங்க வந்து ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா அவங்களோட மெனு கார்ட்லயே ஸ்டார்டிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 0.025 ஃபில்ஸ்ல இருந்து ஜஸ்ட் 3 கிராம்ஸ் வரதான். அதுதான் அவங்களோட ஹையஸ்ட் அமௌண்ட்டே. அதுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. அது கூட அவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக அந்த வாட்டர் கொடுக்குறது, அந்த ஸ்வீட் கொடுக்குறது, இதெல்லாமே ரொம்ப பெரிய விஷயம். நம்ம சாக்லேட் வந்து டெய்லி மாறும் நினைக்கிறேன்ல. நம்ம லாஸ்ட் வாட்டி போகும்போது ஆக்சுவலாக பாப்கார்ன் இருந்துச்சு, சாக்லேட் பதிலாக பாப்கார்ன் இருந்துச்சு. இந்த வாட்டி வந்து சாக்லேட் கொடுத்துருக்காங்க. அது ஒருவேளை சேஞ்சஸ் இந்த மெனுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபுட்டு கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு டெசர்ட்டும் கொடுக்குறாங்க. அது வந்து சாக்லேட் கொடுப்பாங்க, இல்லைனா ரைஸ் புட்டிங் கொடுக்குறாங்க, இல்லைனா கேசரி, இல்லைனா பாப்கார்ன், இந்த மாதிரி டெய்லி ஒன்று மாற்றுறாங்க. எங்களோட இன்னைக்கு நாங்க போகும்போது எங்களுக்கு ஸ்வீட் கிடைச்சது. ஓகே, ப்ளஸ் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து பிரியாணி மட்டும் இல்ல, நிறைய டிஷஸ் இருக்குது. சிக்கன் பிரியாணி, சிக்கன் புலாவோ, ஃபிஷ் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன், அதுவும் சிக்கன் ஃப்ரை இவ்வளவு பெரிய பீஸ் இருக்குது. ஜஸ்ட் 2 dirhams மீன்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் 50 ரூபாய் தான். நம்ம ஊருக்கு 50 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய சிக்கன் பீஸ் வந்து இங்க கிடைக்கிறது பெரிய விஷயம். அது அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க நிறைய மெனுஸ் அவங்ககிட்ட சமோசா எல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபார் ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க, ரொம்ப கம்மியான பிரைஸ். அதான் சொன்னேன்ல, 0.2 ஃபில்ஸ்ல இருந்து 3 dirhams தான். அதுக்கு மேல அவங்கள்ட்ட பைசாவே கூடுதல் கிடையாது. ஓகே, இப்போ எல்லாம் நம்ம பார்த்தாச்சு, எங்க வாங்கணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க டேஸ்டிங் பார்க்கட்டும். நான் இது டேஸ்டிங் பார்த்துட்டேன். இது வந்து நல்லா இருக்கு, குறை எல்லாம் சொல்ல முடியாது, நல்லாவே இருக்கு. நீங்க சொல்லுங்க, ஜூஸியா இருக்கா, டேஸ்டியா இருக்கா? செமையா இருக்கு. பட் இருந்தாலும் இந்த 1200 ரூபாய் கேட்கும்போது ரொம்ப மனசு வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே இது ஒரு பெரிய அமௌண்ட். எல்லாராலையும் 1200 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி சாப்பிட முடியாது. இப்போ ஃபேமிலியில் 4 பேர் இருந்தால் 4 பிரியாணி வாங்கியாச்சுன்னா ஆல்மோஸ்ட் 4800 ரூபாய், 5000 ரூபாய் காலி. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டால் எல்லாராலையும் வாங்க முடியாது. ஸோ இது எப்போவாச்சும் வேணால் உங்களால் முடிஞ்சதுன்னா, உங்களோட லெவலுக்கு ஓகேனா மட்டும் வாங்கி எப்போவாச்சும் ஒரு பிஸ்னஸ் லெவல் மீட்டிங்ஸ் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் அப்படி டே டு டே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து இதுக்கே ஜம்ப் ஆகிக்கிறேன். எனக்கு அதுவே போதும். இது ஸ்வீட்டோ ஜூஸியோ என்னவா இருந்துட்டு போட்டோம், நம்மளுக்கு வந்து நம்மளோட தகுதிக்கு இருந்துட்டாலே நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக லிவ் பண்ண முடியும். அதுவும் என்ன ஒரு விஷயம்னா, யூஏஇல அவங்க வந்து இந்த மாதிரி 3 dirhamsக்கு பிரியாணி எல்லாம் கொடுக்கறது வந்து, அதுவும் சிக்கன் 65 பிரியாணி லைக் ஒரு பீஸ் தான் இருக்குது. பட் இருந்தாலுமே கொடுக்கறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது அவங்க அதை ஒரு இனிஷியேட்டிவாக எடுக்கிறது வந்து பெரிய விஷயம். அது பண்ணதில் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி பார்க்குறது. அதுவும் நிறைய ரைஸ் இருக்குது. ரைஸ்லாம் நைட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இருக்குது. இன்றைக்கி எங்களுக்கு நைட்டு வந்து தான் நினைக்கிறேன்ல சமக்கட்டு நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, பார்க்குறீங்க நிறைய பேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கும் மோட்டிவேட் ஆகி இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவோம். ஸோ பை, see you.